Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு என்ன மெசேஜ், என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் பார்க்கலாமா? இது பைல் 1, பைல் 2, பைல் 3, 4, 5, 6 இங்கே 6 பைல் இருக்குது. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே ரேக்கி ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன், ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். இது வயலட், இது எல்லோ, ரெட், ஆரஞ்ச், க்ரீன். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பைல் ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் மோர் தென் 1 or 2 கூட பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களுக்கான அந்த எனர்ஜியை இங்கே கார்டில் ப்ரிடிக்ட் பண்ணோன்னா நீங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ சில பேரோட அந்த நெகட்டிவிட்டி என்ன தெரியுமா பண்ணுது, பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை பண்ணுது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல இன்ஃபர்மேஷன் கூட உங்களோட அந்த பிளாக்கேஜஸ்னால தடைப்படலாம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இங்கே சேனலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எனர்ஜி ப்ரிடிக்ஷனை இங்கே எடுக்க முடியும். ஸோ சேனலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நான் யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த நம்பரை இந்த பைல் நம்பர் சூஸ் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நாங்கள் ரெடி யூனிவர்ஸ், நீங்கள் ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஏன்னா நியூ வியூவர்ஸ்க்கு தெரியாது, அதனால் ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது பைல் 1 இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், ரேக்கி ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்ச நாளாகவே நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு செய்கிற விஷயத்தில் எதுலேயுமே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சக்ஸஸ் இல்லைனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது இருந்துச்சா? நிறைய தடைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் கை கூடி வர மாதிரி வரும், ஆனால் டக்குன்னு எல்லாம் உங்கள் கையை விட்டு நழுவி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருந்துச்சா? ஆமாம் மேடம், அப்படி தான் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சிலர் மக்களுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருப்பீங்க. குருமார்கள் ஸ்தானத்தில் கூட ஒரு சிலர் ரேக்கி ஹீலர்ஸ் அண்ட் டாரோட் ரீடர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்கிறீங்க. இது மைண்டு டிப்ரெஷனால் கூட இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சில பிளாக்கேஜஸ் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு நர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி ப்ரானிக் ஹீலிங் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், இந்த சர்வீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அக்குப்ரெஷர் அந்த மாதிரி. ஸோ உங்களோட இந்த டீச்சிங் லைனில் சில பேர் டீச்சிங் லைனில் கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணுவீங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை கைஸ். நீங்கள் நிறைய லேக்கில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. மேபி அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி டே உங்களை டிவைனோட கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரகிளுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுட்டு தான் மேடம் இருக்கேன், அடிக்கடி ஹீல் பண்ணுறேன், பட் ஆனால் இந்த லேக்கில் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அப்படி தான் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை இந்த லேக்லேருந்து நான் வெளியே எடுக்க முடியும். நீங்கள் டிவைன் பார்த்த இந்த ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த லேக் எதனால் இருக்குது, எதனால் வருது, எங்கேருந்து ரைஸ் ஆகுது, அதோட ரூட் எங்கே இருக்குது, அந்த ரூட்டை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்கேஜஸ்க்கான ரூட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுற உங்களோட சர்வீஸ் பேஸ்டாக கூட உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் வரும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆகுறீங்க. இது நீங்கள் நர்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அதாவது மக்களுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலர்ஸாக கூட இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களோட ஆராவில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிறீங்க. அவங்களோட இதிலேருந்து பிளாக்கேஜஸ்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். நீங்கள் எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருப்பீங்க, இல்லைனா ஃபைனான்ஸ் ஏதோ சம்திங் ஆனால் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு
உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அபவுட் 40, 45, 35 அந்த மாதிரி ஏஜில் இருப்பீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஊதா கலர் பிரமிடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்களோட பாஸ்ட் சைக்கிளில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கப்பா. எக்கச்சக்கமாக. ஒரு சிலர் படிப்பு ரீதியாக கூட ரொம்ப லேகில் இருப்பீங்க. அடிக்கடி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க. அது வந்து தொடர்கதையாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இதே வேலையாக போச்சு மேடம், எது தொட்டாலும் சரியா இல்லை. அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் கார்டில் அப்படி அதை நான் ஸோ அது வேறு மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த மாதிரி சொல்லாமல், நெகட்டிவாக சொல்லாமல் கொஞ்சம் புரிதலோடு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி எல்லாம் ஒரு சிலர் படிப்புலேயும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில், ஃபைனான்ஸில், சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னை எல்லோரும் நான் என்ன செஞ்சாலும் பேர் இல்லை மேடம். என்னை வந்து எப்பவுமே வந்து அப்படி மட்டன் தட்டி தான் வைக்கிறாங்க. அதுவும் கூட இருக்க சொந்த பந்தங்கள், நெருங்கின உறவுகள் அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் சீக்கிரம் கிளியர் ஆக போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க, இல்லை எழுதிட்டு வரீங்க அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம், அதில் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். குட் ஃபார்ச்சூன் ஆரம்பம். சந்தோஷமாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க இத்தனை நாள் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிளிலேருந்து இறைவன் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. எனர்ஜி நல்லா இருக்குது. இன்றைக்கி டே வந்து எனர்ஜி சூப்பராக இருக்குது. இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த பழைய ரெக்கார்ட்லாம் இருந்துச்சுன்னா, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்கான்னு ஒரு ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் லைஃப்பை மாற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள் கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். இங்கே கார்டில் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள் வருது. எத்தனை பேருக்கு ரிசீவ் பண்ணீங்க, எத்தனை பேர் ரிசீவ் பண்ணல? ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம். அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஹாரன் அடிக்குது பாருங்கள். ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். ரிசீவ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து லேகிங்கில் இருந்தீங்கன்னா அந்த லேக்லேருந்து எப்படி வெளில வரணும்னு தான் சொல்லித்தரேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு பெட்டர் லக், நல்ல ஒரு ஏதோ ஒரு இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஓகேவா? இல்லைனா உங்களோட படிப்பு சம்மந்தமான ஜாப் கேரியருக்காக இருக்கலாம், ஃபைனான்ஸ் அந்த மாதிரி கூட தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. சைன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கேப்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் பாத் வழியாக இதை வந்து இந்த பிளஸ்ஸிங்கை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிற மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட பழைய ரெக்கார்ட்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பழைய சைக்கிள்லேருந்து சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. நிறைய ஏஞ்சல் மெசேஜ் எனக்கு அதுதான் கைடன்ஸ் வருது. லெட் கோ பண்ணுங்கள், சரண்டர் பண்ணுங்கள், இறைவன்கிட்ட ஒப்படைங்க. உங்களை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நான் என்னால் எல்லாம் முடியும், நான் தான் சாதிக்க இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட தேவையில்லாத குப்பை கச்சாச் எல்லாத்தையும் எடுத்து அவங்கக்கிட்ட நீ பார்த்துக்கோ, என்னால் இதெல்லாம் இன்னும் சுமக்க முடியாது, பாரங்களை நான் சுமக்கிறேன், என்கிட்ட கொடுங்க, நீங்கள் சந்தோஷமாக நான் இறைவன் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கன்னு தான் அவர் சொல்கிறார். அது எத்தனை பேர் செய்கிறீங்க? ஓகே, இந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கான வழிகள் என்னவோ அதை சொல்லிட்டேன் நான். ஓகே, யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி டேயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷனான விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ் மேம், எனக்கு நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு மறுநாள் அந்த கமெண்ட்டில் அந்த பதிவில் போடனாலும் அதுக்கு அடுத்த நாள் பதிவு பார்ப்பீங்கள்ல, அப்போ போடுங்க. எப்போ அந்த விஷயம் நடக்குதோ எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு கமெண்ட்டு நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்.
ஓகேவா? ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். டிவைன் மேலே அப்படியே நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி திருப்பி கிடைக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. ஒரு சிலருக்கு அந்த பழைய ரெக்கார்ட்லாம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு ஆர்ஆர்ஸ்கேனில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் ப்ரே பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்கள் கைக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். அப்படிதான் சொல்லிட்டேன். ஓகே, சரி. இப்போது ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் பிரமிட் என்ன சொல்கிறாங்க? நம்ம டிவைன் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, கரெக்டாக? நியூ லைஃப்காக வெயிட் பண்ணுறீங்களா? இது நீங்கள் லவராக கூட இருக்கலாம், உங்களோட பாஸ்ட் லவர் உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை அவர் வேணாம், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் சொல்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். இல்லைனா இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து மேரீடாக இருக்கலாம். அந்த மேரீடான அந்த திருமண வாழ்க்கை சரியில்லாமல் உங்களுக்குள்ளே ரொம்ப அந்த வாய்க்க வரப்பு தகராறு அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு குட் பை பண்ணிவிட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ் நம்ம லைஃப்பில் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படி தான். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க இந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், இது எங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க. இப்போ நீங்கள் 25 இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் 25. இப்போ நீங்கள் 35 இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 35 தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வருவாங்க. உங்களை வந்து அந்த பழைய பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் வந்து அவரோட அன்பு பாசம் உங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணும். ஸோ அந்த நல்ல பர்சனை நீங்களும் வந்து நம்புங்க. அந்த பழைய கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஆக்சுவலி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த டாக்டிஸ் இதெல்லாம் வந்து யாருமே வெளியில் சொல்கிறது கிடையாது, தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சாலும் அதை வந்து அப்படி சொல்கிறாங்களா வெளிப்படையான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இந்த நியூ பிகினிங்ஸில் இப்போ இன்னொரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. உங்களோட ஆழ்மன பதிவு என்ன பண்ணும் தெரியுமா? என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ குப்பா கச்சாஸ், அந்த கச்சாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கும். அதுக்கு தெரியாது. இப்போது மண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமி தான். பூமியில் மண்ணில் கஞ்சா செடி போட்டிங்கனாலும் அது அந்த விதையை போட்டிங்கன்னா அது வளரும், அந்த செடி வச்சிங்கன்னா வளரும். மாங்கொட்டை எடுத்து பதியம் போட்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாலும் மாமரம் வளரும். ஆனால் அதுக்கு தெரியாது இது நல்லது அது கெட்டது அப்படின்னு, ஆனால் அது வளரும், ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் உங்கள் மனசில் எண்ணத்தை போட்டு வதைக்கிறீங்களோ அதுதான் விருட்சமாக வளரும். இப்போயாவது ஈஸியாக புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எப்படி ஏன் ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னு? ஒவ்வொருத்தர் செகண்ட் லைஃப்லேயும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஒன்று அந்த பர்சனும் அவர் வந்து நியூ மேரீடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காலகட்டம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ கேர்ள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 25லேருந்து 30க்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே வந்து லவ் லைஃப்பில் விழாமல் எழாமல் வரல. ஆமாவா இல்லையா? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? யாரையாவது மனசார நினச்சிருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸு, இல்லைனா காலேஜ் படிக்கிற டைமு, ஸ்கூல் டைமு, அது வந்து பாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருப்பீங்க. அது சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கும். உடனே சரி வேண்டாம், நம்ம ஓகே வீட்டில் பார்க்குறவங்களே நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்ல வரேன், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அந்த பர்சனுக்கு நம்ம தான் நியூ அப்படின்ட்டு. அப்படியா? கிடையவே கிடையாது. அவருக்கு ரெக்கார்டெலாம் இருக்குது. அது பொண்ணோ பையனோ அவங்களோட ஆழ்மன பதிவுகள் அங்கே இருக்குது. அந்த பதிவு தான் முக்கால்வாசி இன்றைக்கி டைவர்ஸ் கேஸ் முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் இன்றைக்கி 3 மாதத்தில் வந்து நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் என்ன, அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 month பிஃபோர் பதிவுலலாம் சொல்லியிருப்பேன். ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க, இல்லை நியூ பார்ட்னரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரீங்கன்னாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? பண்ண போகிறீங்கனாலும் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களோட ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னனா இல்லையா? எத்தனை பேர் என் பதிவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதை செஞ்சிங்கன்னா
இப்போ நியூவாக அமைங்க போகிற இந்த லைஃப்பையும் நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் கொண்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கும் அவருக்கும் அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, உங்களோட என்னென்னா உங்களோட ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்கும், ரூட் சக்கரா வீக்காக இருக்கும், இந்த மாதிரி மெயினான சக்கரங்கள்லாம் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா அந்த பாஸ்ட் லைஃப் அவங்கள வந்து எதையிலையுமே விளங்க விடாது. அந்த இம்பேக்ட் எங்கெல்லாம் போய் கிடைக்கும் தெரியுமா அவங்களுக்கு? அவங்களால சரியாக அவங்க செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த லைஃப்பில் மட்டும்தான் அந்த பொண்ணோ இல்லை அந்த பையன்கிட்ட மட்டும்தான் லேகிங் இருக்குதுன்னு கிடையாது. அவங்க போகிற இடத்துலலாம் அந்த லேகிங் வரும். அப்போ அப்படிப்பட்ட பர்சனை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்பொழுது உங்கள் லைஃப்பும் லேக் ஆகும். இப்போ இன்கேஸ் அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வர பர்சனை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதில் 100ல் 1000ல் 1 இல்லை 1,00,000ல் 1 தான் இப்போ அந்த மாதிரி வராங்க. அப்படியே வந்தாலும் டிவைன் கொடுக்குற இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றாலும் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அவரை ஸ்பாயில் பண்ணிடும், இல்லை அந்த பொண்ணை ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பேருக்குமே இருக்கா? உங்களோட ஆழ்மன பதிவுகளில் ஃபெயிலியர் பார்த்தீங்களா? டாரூட்டில் வந்தீங்கன்னா புட்டு வச்சுருவேன். நான் நம்மக்கிட்ட வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லாத விஷயங்களும் எனக்கு அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. இல்லை மேடம் அப்படிலாம் கிடையாது மேடம் அப்படின்னு அப்படியே ரொம்ப பவ்யமாக பிள்ளைங்க பேசுவீங்க. அதெல்லாம் தெரியும். நானாக நீங்கள் உங்கள் வாயிலே வரட்டும்னு கம்முன்னு இருப்பேன். எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன்னா எனக்கு அது அவசியமே கிடையாது. நீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் அதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன், அவ்வளோதான். உங்கள் டீப் லைஃப்குள்ளே போயிட்டு நான் அது எல்லாத்தையும் கலரிக்கிட்டு இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு சல்யூஷன் தான் கொடுக்குறேன், உங்களுக்கு ரெமெடி தான் கொடுக்குறேன். இதோட கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா ஃப்யூச்சரும் அதே மாதிரி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் மண்ணில் என்ன புதைச்சி வச்சுருக்கீங்களோ, மண்ணு தான் மனசுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ரைமிங்காக வருதா? உங்கள் மனசு தான் மண். அந்த மண்ணுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் வளரும். அதுக்கு தான் அந்த மண்ணுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. அது ஒரு சிலருக்கு இல்லை மேடம் நான் வந்து கான்ஷியஸில் ரொம்ப தைரியமாக இருப்பேன், நான் அதெல்லாம் தூக்கி போட்டேன் மேடம், அந்த லைஃப் எனக்கு வேணாம் மேடம் அப்படின்னு அப்படியே இதுவாக பேசுவீங்க. ஆனால் அந்த நீங்கள் வந்து டீப் ஸ்லீப்பில் இருப்பீங்க பாருங்கள், அந்த நேரத்தில் தான் தெரியும் உங்கள் ஆழ்மன பதிவுகள் எவ்வளோ ரெக்கார்டு அங்கே ஓடினுக்குதுன்னு. ஒரு சிலர் வந்து கான்ஷியஸ்லேயே திருப்பி 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 அந்த சுச்சுவேஷனையும் அந்த நபரையும் பற்றி தான் அதை தான் ஓடும் மைண்டில் முக்கால்வாசி நேரம். சமைக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, அடுத்த வேலைக்கு போகிறத பற்றி எப்படி, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவனிக்கிறது எப்படி, அதிலெல்லாம் முக்கால்வாசி கவனமே இருக்காது. செய்கிற வேலையில் கூட கவனம் இருக்காது. அதை ஒரு கடமைக்கு செஞ்சிட்ருப்பீங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்கவுங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் இருப்பீங்க. ஃபிசிக்கலாக மட்டும்தான் அங்கே வேலை உங்கள் கை தட்டின்னு இருக்கும். ஏன்னா அதை ரெகுலராக செய்கிற வேலை இல்லை. இதை போய் செய்கிறோமா, ஓகே இன்றைக்கி அவர்கிட்ட திட்டு வாங்கணும்னு இருக்குது, இவங்கக்கிட்ட இவங்க பேச்சு வாங்கணும், ஏதோ ஒன்று இப்படியே ஓடும். அங்கே ஃபிசிக்கலாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் மட்டும் அங்கே நல்லா இருப்பானா, நான் என்ன இப்படி ஒரு கால் கூட பண்ணாமல் உட்காந்துருக்கானே, என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டானே, இப்படி தான் ஏதோ ஒன்று உங்களை அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை பற்றி ஓட்டிக்கினே இருக்கும் மைண்டு. ஆமாவா இல்லையா? கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த விஷயம்லாம் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பந்தத்தை வந்து பாதிக்குது. இந்த பார்ட்னர்ஷிப்பான அந்த உங்களோட அந்த என்ன சொல்கிறது, லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். நான் சிரித்து பேசிகிட்டே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப லேஸான விஷயமாக உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிகிட்ருக்கேன். பி கேர். ஓகே, முழிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. இந்த பிரச்சனை இன்றைக்கி நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிச்சிட்ருக்கு. அவேர் ஆகுங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சார்ந்த எல்லாரையும் பாதிக்கும் தெரியுமா? உங்கள் பேரண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு உங்கள் கூட ஒரு கிட்ஸ் இருந்ததுன்னா அந்த கிட்ஸை பாதிக்கும். உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் பெரிய பிள்ளையாக வளர்கிற வரைக்கும் கூட சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிளாஷு, வீட்டில் நிம்மதி இல்லை, அம்மா அப்பா கூட இருக்கணும்னு அது ஆசைப்படும். அது மனசில் எத்தனையோ ஓடும், அப்பா கூட போகணும், அம்மா கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஏக்கம். ஆனால் இங்கே பார்த்தா எலியும் பூனையமாக இருந்துகிட்ருப்பீங்க வீட்டில். இதுக்கெல்லாம் ரூட் எங்கே இருக்குன்றத எல்லா விஷயம் நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்ருக்கேன்.
ஒரு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன், எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. அப்படியே என்னமோ இங்கே வந்தால் மட்டும் அப்படியே சான்ஸே கிடையாது உங்களெல்லாம். அதுதான் அதாவது கடவுள் எதுக்க வந்து இதை செஞ்சுக்கோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட அவர் மேலேயே நீங்கள் வந்து எதையாவது பேசிட்டு போவீங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து உலகம் போயிட்டுருக்கு. அதனால தான் கடவுள் நேரில் வர மாட்டார், யார் மூலயமா தான் உங்களுக்கு கைட் பண்ணுறாரு. உங்களுக்கு நிறைய ஏஞ்சல் நம்பர் கொடுக்குறாரு. நீ இந்த வழியில் போ, இந்த நம்பருக்கு இந்த ரீசன் அப்படிலாம் உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்க. ஆனால் வாய்ஸ் யார் கொடுக்குறோம்? வாய்ஸ் கொடுத்தும் உங்களை வந்து கை தூக்கி விடணும்னு தான் பார்க்குறாரு. நான் சொல்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் போய் தாராளமாக பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணி நல்லா வாங்க. நான் ஒன்றும் தடையே சொல்லலையே. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல லேகிங் இருக்குது, இந்த லேகிங்கை சரி பண்ணுங்கள், இங்கே வந்து இதை மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆச்சு இந்த விஷயம்? இது உங்களுக்கு தான் உங்களுக்கு தோணுதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆழ்மன பதிவுகள் 2 பேருக்குமே இருக்கா? இருந்ததுன்னா 2 பேருமே கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட இந்த பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அவ்வளோ அப்படிதான், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஓகேவா? மனசில் ஆயிடுச்சா? ஓகே. நீங்கள் வந்து பிலோ 35 இருப்பீங்க. அண்டு உங்களோட ராசி என்னவாக இருக்கும் சொல்கிறேன். லக்னம் அந்த ராசின்ட்டு மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னேங்கிறதுனால அது வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் அப்படிலாம் நினச்சிக்காது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் அதில் தான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்குறாரு. அதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணி அதை நல்ல விதமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற டாக்டிஸை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரி, பைல் 4க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிடு. இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்ச நாளாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நோட் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு சைன் ப்ரப்போஸ் வரப்போகுது. அப்படி அவங்க வந்து உங்களோட கொஞ்சம் ஏஜில் சின்னவங்களாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் ஒரு 25க்கு மேலே 30 அந்த மாதிரி இருப்பீங்க. பட் ப்ரப்போஸ் பண்ண வர அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஓகேவா? கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி இருப்பார். அதனால் அவரோட அந்த ப்ரப்போசலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் அது எப்படி இருக்குது அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் ஒரு சிலர் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 25க்கு கீழே தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நான் சொல்கிறேன் அந்த அதனால தான் அந்த ஏஜ் வச்சு கூட உங்களுக்கு நான் செக்ரிகேட் பண்ணி சொல்கிறேன். இப்போயே உங்களுக்குன்னா அது ஸ்ட்ராங்காக பதிவாகும்ல, அதனால் ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்கள இந்த மாதிரி 25க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் ஐடியா வச்சுருந்துருப்பீங்க. அவங்களுக்கு இது பண்ணணும், அவங்கள ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட பண்ணலாம் மேபி. பட் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சனும் எப்படி இருக்காங்கங்கிறத நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள். விளையாட்டுக்கெல்லாம் ப்ளேஃபுல்லாக யாரோட வாழ்க்கையிலையும் போய் விளையாடாதீங்க. உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பையனுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களா? உங்களால் 2 சைடும் மேனேஜ் பண்ண முடியுமா? அவங்க எதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கணும். இங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அங்கே அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்ட்டாங்க, எங்கள் பாட்டிக்கு பிடிக்கலன்ட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்ட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் வாழ்க்கையில் 1 வருஷம் 2 வருஷம் அவங்களோட பழகிட்டு அவங்கள கைவிட்டுட்டு வர்றது இட்ஸ் நாட் அ குட் திங். ஒன்று பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இதுதான் ஓகேவா? அப்படி ஸ்ட்ராங்னஸ் இல்லையா? இப்போது விளையாட்டு தானே, டைம் பாஸ்க்காக பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் நாங்கள் டிவைன் பார்த்து எதுவும் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? அதுக்கான வர ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஆனால் சீரியஸாகவே நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, இந்த பாண்டிங்கை கொஞ்சம் வந்து நல்லா நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்ல மாதிரி உங்களோட ஏஜில் சின்னவங்க வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் ரொம்ப ஏஜ் சின்னவங்கள்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. அவருக்கு பதிவு இருக்கா, உங்களுக்கு ஆழ்மன பதிவு, நெகட்டிவான விஷயங்கள்லாம் போட்டு இந்த பூமியில் வச்சுருக்க அந்த விதை மாதிரி ஊன்றி போயிருக்கா, அதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது விதைச்சது. ஓகேவா? ஆர்ஆர் ஸ்கேனில் எல்லாம் தெரியும். பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டாரூட்லேயும் பார்த்து தரேன். எத்தனை விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் கொடுக்குறதுக்கு. இங்கே ஆர்ஆர் ஸ்கேனும் இருக்குது, டாரூட்டும் இருக்குது. வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் உங்களை வந்து இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது. அந்த மாதிரி அதில் லாகிங் அந்த இது இருந்ததுன்னா அந்த லேக்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரத்துக்கு கிளன்ஸ் பண்ணி உங்களை ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆர்ஆர் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன். பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணி தருவேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தருவேன். அது அங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. இத்தனை விஷயமும் உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆனால் வந்து யாரோட லைஃப்லேயும் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது. அது ரொம்ப பேட் கர்மா. நாளைக்கு வேறு யாராவது உங்கள் லைஃப்பில் விளையாட்டு போயிடுவாங்க. சரியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 25 இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வரவங்க அந்த ஏஜில் இருப்பாங்க. நீங்கள் அபவ் 30-35 இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. எனக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லுது, அதனால் சொல்கிறேன். ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அதில் கூட இருக்கலாம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். காட் பிளஸ் யூ. அப்புறம் ஃபைல் நம்பர் 5 இந்த ஆரஞ்சு கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் சில காலமாக ரொம்ப யோசனையிலேயே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? அது கூட நார்மலாக நடந்தாலும் நினைக்கிறது, படுத்தாலும் நினைக்கிறது, சமைக்கும் போதும் நினைக்கிறது, யார்கிட்ட பேசும்போது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை. அப்போ அதாவது ஃபிசிக்கலாக தான் நீங்கள் உங்கள் பாடி இங்கே இருக்கும், மென்டலி வேறு எங்கேயோ இருக்கும். அப்படியா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கா? கொஞ்ச நாளாக ரொம்ப யோசித்து நீங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து எதனால் வந்தது உங்களோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நிறைய பேர் வந்து உங்களோட டெய்லி ஒர்க்கை கூட சரியாக ரொட்டீன் ஒர்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. போஸ்ட்மான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தள்ளி வைக்கிறது. இதுவா சரி இதை நாளைக்கு பண்ணிக்கலாம், ஓகே 2 வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம், அப்புறம் அதை பண்ணாமையே போயிடுவீங்க. அப்புறம் எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? சக்ஸஸை பற்றி யாரோ ரொம்ப டீப்பாக அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடாக, இல்லைனா ஜாப். மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப இவ்வளோ யோசனைலாம் வருதுன்னா அது ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கினா தான். மற்றதுக்கு எதுக்கும் நீங்கள் எல்லாம் கவலைப்பட மாட்டீங்கல்ல, மற்றதெல்லாம் சமாளிச்சிருவீங்கல்ல. கரெக்டா? ஆமாம் மேடம், மற்றது எதுவாக இருந்தாலும் நாங்களாம் தூக்கி போட்டு அப்படியே தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு தான் மேடம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா? 5 சூஸ் பண்ணவங்க அப்படி தான் நினைக்கிறீங்களா என்ன? உங்களை ஹீல் பண்ணிக்க. உங்களுக்கு வந்து அரைச்சக்கரம் இம்பேலன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. பிலோ 40 இருப்பீங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிக்கலாம், சரியாயிடும். வாங்க டிவைன் பாத்துக்குள்ளே வாங்க. பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்குது. எப்படி எடுக்கணுன்ற வித்தையை டிவைன் பாத் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களோட டைரெக்டாக பேசுகிறேன். அப்புறம் என்ன? இறைவன் உங்களோட வந்து இந்த கார்டு மூலமாக என் வாய்ஸ் மூலமாக உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த இடத்த எப்படி லேக்லேருந்து வெளில வரணும், எப்படி நீங்கள் வந்து உங்களோட கோலை போடணும், உங்கள் சக்ஸஸ்ன்ற அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன லேக்கில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, என்ன பிளாக்கேஜ் உங்களுக்கு இருக்குது, யார் உங்கள் அழுத்திட்டுருக்கா அவங்கள செய்ய விடாமல் எல்லாமே சொல்லிடுவேன். எல்லாத்திலேருந்தும் உங்களுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கான அந்த கைடன்ஸும் கொடுப்பேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, இப்போ வந்து 6 ஃபைல் நம்பர் 6 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட்.
ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6. வாவ், இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க உங்களுக்குள்ள லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பாஸ்டில் போயிருக்கலாம். இப்போ வந்து நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து அவங்களோட ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் இல்லைனா சாமுவேல் ஏஞ்சல் அவங்கள ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஒரு சிலர் மேரேஜ் ஆனவங்க உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாவது ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருந்துன்னா, கொஞ்ச நாளாக என்ன சொல்கிறது, ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு பாண்டிங் வந்து சரியாக போகலை அப்படின்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். அவங்களோட எனர்ஜி நல்லாயிருக்கும், உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி, ஓகேவா? அவங்க பேச வரும்போது நீங்கள் பழைய கதைகளை பேசுகிறது, பழைய நடந்து போன கெட்ட சம்பவங்களை பற்றி பேசி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒரு பேலன்சிங் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து. ஓகேவா? அது நேச்சுரலாகவே நடக்கும். நீங்கள் எதையும் பண்ண தேவையில்லை. அது ஏன்னா டிவைன் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது வரன் வருது, இல்லை ஏதாவது ப்ரப்போசல் உங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ரப்போசல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இது வந்து நியூவாக வர்றவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேரேஜ் ஆனவங்க இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் சொல்கிறேன். சரியா? புரியுதா நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறது? நியூ பிகினிங்ஸ், நியூ ப்ரப்போசல் அண்டு நீங்கள் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். சில வாய்க்கா வரப்பு தகராறுனால மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு அவர் எனக்கு சரியாக பார்க்குறதில்ல, அது மாதிரி அந்த அம்மா என்ன சரியாக கவனிக்கிறதில்ல, இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹீல் ஆகி நீங்கள் நேச்சுரலாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நல்லா சப்போர்ட்டிவாக இருந்துக்குவீங்க. ஓகேவா? அதனால் ஒரு பாஸ்ட் விஷயங்களை பற்றியெல்லாம் எதுவும் அதிகமாக பேசாதீங்க. நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை நினச்சி அதை பற்றி பேசலாம். ஆனால் நெகட்டிவான விஷயங்களை மட்டும் அதிகமாக பேசாதீங்க. அதுக்கு பேசாதீங்கன்ற நான் அதிலேருந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணி வெளில வந்துடணும். ஓகேவா? அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு லெசன், ஓகே இது இந்த மாதிரி நம்ம உங்கள் மேலே தப்பு இருக்கலாம், அவர் மேலே தப்பு இருக்கலாம், ஓகே நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஓகே இப்படி பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். அந்த விஷயத்துக்கு அதோடு அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதை விட்டுட்டு வேறு மாதிரியெல்லாம் அதை வந்து அப்படி பண்ணல இப்படி பண்ணல, அது உனக்கு இப்படி ஆகுமா, அதை எனக்கு அப்படி ஆகுமா, அதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லாத சின்ன துரும்பு கூட மலை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அது தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, மண்ணில் போய் புதைக்கிற விதை மாதிரி ஆகிடும். அந்த விதையை நீங்கள் வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே புதைஞ்சிருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது வளர்ந்து மரமாகும் போது தான் தெரியும். அந்த மிஸ்டேக்கு தான் நிறைய பேர் பண்ணின்னு இருக்கீங்க. சரி, ஏனியோ இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் சில கலர்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான கலராக இருக்கும். நல்ல ஒரு இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும். எல்லோ, ரெட்டு அண்டு க்ரீன். ஓகேவா? இந்த 3 கலர்ஸ், அப்புறம் இன்னொரு கலர் ஒயிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ட்ரெஸ் கோட் பண்ணுறது பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது இதில் பேப்பர்ஸ், அந்த கலர் பேப்பர் கூட உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டை கிடைக்கும் போது எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும். சொல்கிற இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அது ரிசல்ட் வரும்போது அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. 4 பேருக்கு சொல்லுங்கள். சேனல் வழியாக சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும்ல, கமெண்ட்டில் போடுங்க. சின்ன சின்ன விஷயந்தானேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன தெரியுறீங்க, மலை மாதிரி எனக்கு வந்து பெரிய விஷயம் வந்தால் தான் நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணுவேன், நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை வந்து சந்தோஷப்படுங்க. அதுக்காக யூனிவர்ஸ் பின்னாடி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அது திடீர்னு இப்படி சடன்னு இப்படி வந்துச்சு அப்படின்னு? அப்படி கிடையாது.
இந்த நேரத்தில் இந்த பிள்ளைக்கு இந்த சைன் இந்த மாதிரி இந்த நபர் மூலமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க பல நாள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் இந்த விஷயம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன்னா இதுக்கு பின்னாடி அவங்க எனக்காக எத்தனையோ நாள் என்னை இந்த மாதிரி ஒரு பர்சனாக ஆக்கி இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்க வைக்கணும், பேச வைக்கணும்னு அவங்க எனக்காக எத்தனையோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு அற்புதமான மேஜிக் அதெல்லாம். ஓகே, ஸோ கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த சின்ன விஷயங்கள் உங்களை தைரியப்படுத்துகிறாங்களே, நம்பிக்கையாக இருங்க, நாங்கள் இருக்கோம், நீ போகிற டைரக்ஷன் கரெக்டு, நீ ஸ்ட்ராங்காக முடிவெடு, ஸ்ட்ராங்காக போ அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சைன் கொடுக்குறாங்க. அந்த சைன் கொடுக்குறத உங்களுக்கு புரிதல் இல்லை. அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க நான் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாங்க. டிவைன் பட் சேனல் மூலமாக இப்போ வாய்ஸும் கொடுக்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் அதை ஏறெடுக்கணுமா இல்லையா? ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் 6க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு டிவைன் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா மனதில் நிறுத்திக்கோங்க, பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 and 2. பைல் நம்பர் 1க்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிடு வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியாக, சந்தோஷமாக உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்றது கூட நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி, என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், இதை பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் சிங்கிளாக இருந்து நியூ லைஃப்காக பார்க்குற மாதிரி தெரியுது. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். அந்த பர்சன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன். மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம், மகரம், விருச்சிகம் வராது. இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறாங்க. அவங்களோட ஏஜ் குரூப்லாம் 35, 40 அந்த மாதிரி இருக்கும். 30 அந்த மாதிரி தான், பிலோ 40க்கு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களை சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நியூ லைஃப் உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ சந்தோஷமாக. பட் சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட ஆரா பவர் எப்படி இருக்குது, அவரோட ஆரா பவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா 2 பேருக்குமே ஏதாவது ஆழ்மன பதிவுகள் ஏதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா அது உங்களோட ஃப்யூச்சரை பாதிக்குது. அதனால் அது ஒரு வாட்டி நீங்கள் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் வராங்க. இப்படி ஒரு நல்ல பவர்ஃபுல் பர்சனை உங்களோட நெகட்டிவிட்டி பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு கிளாரிட்டி எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில பேர் மேரிட் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கலாம். ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட பாஸ்ட் லைஃப் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு நியூ பிகினிங்ஸ்க்காக பார்க்குற மாதிரி தெரியுது. இது ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன். அப்படி தான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஓகே, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பி.
உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸிங். ஆக்சுவலி நான் சொல்கிற இந்த விஷயங்கள் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் எனக்கு ரெசனேட் ஆகுது நான் சொல்கிறேன். ஒரு சிலர் வேறு விதமாக கூட வேறு எதுக்காக கூட நினச்சி கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்டதுக்கு யூனிவர்ஸ் ஆன்சர் எஸ். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலை அந்த நான் சொன்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 2க்கு இந்த ரீடிங் பார்த்தவங்க மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான் காமிக்குது. நீங்கள் வந்து அபவ் 35-40 தான் இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்க. மேபி நீங்களும் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏன்னா இப்போ வந்து பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப வந்து உங்களை வந்து எமோஷ்னல் லாக் பண்ணியிருக்காங்க சில பர்சன். அவங்க பண்ண விஷயம் வந்து உங்களை ரொம்பவே வந்து அதில் கஷ்டப்படுத்தியிருக்கு. அதனால் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிலர் உங்களோட ஜாபுக்காக கேட்கலாம், இல்லைனா பிஸ்னஸ்க்காக கேட்கலாம். இதெல்லாம் ஒரு 25% தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் சொன்ன விஷயம் மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் 75% தெரியுது. ஆமாம் அப்படின்னா கமெண்டில் பதிவிடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் அபவ் 40-45 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குறவங்களில் ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் இருப்பீங்க. இல்லைனா உங்கள் பர்சன் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் தெரியுது. அதுவும் மாதிரி அவங்களும் அந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பொருந்திருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க கைஸ். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணும், கிளாஸ் கற்றுக்கணுன்னு போடுங்க. இல்லை உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு கேளுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்தேன்ல, நியூ ப்ரப்போசல் வரும்போது நீங்கள் உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் இருக்கா, அந்த மண்ணுக்குள்ளே விதை மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் அது பாதிக்கும். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். அது மாதிரி அந்த பர்சனுக்கும் இருக்கான்றதை கூட ஆர்ஆர் ஸ்கேனில் தெரிஞ்சிடும். நீங்கள் அது கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர் சக்ரா கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? அதை ஹீல் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.